ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. நம்ம இன்றைக்கி இந்த சுரக்காயை வச்சு சூப்பரான ஒரு கூட்டு தான் செய்ய போகிறோம். வழக்கமாக நீங்கள் செய்கிறது தான் இருந்தால் கூட நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதோட டேஸ்ட்டு இது வரைக்கும் சுரக்காய் வேண்டான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சுரக்காய்க்கு தொப்பையை கரைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் தொப்பை இருக்கிறவங்களுக்கு வாரத்துக்கு 2 தடவை இதை கொடுங்க. வாங்க இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சுரக்காய் கூட்டுக்கு முதல்ல ஒரு 100 கிராம் சிறுபருப்பை ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வேகக்கூடாது, ஒரு அரை வேக்காடு 50% வெந்தால் போதும். அந்த அளவுக்கு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது சுரக்காயை நான் ஒரு காயை எடுத்திருக்கேன், முழு காய். அந்த சுரக்காயை நான் 1 இன்ச்சு சைஸில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸில் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இதை ஒரு பக்கம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். நான் ஒரு 100 கிராம் அளவுள்ள தேங்காயை எடுத்திருக்கேன். பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு ஜாரில். கூடயே 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சீரகம். இதை போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப குறகுறப்பாக இருக்கக்கூடாது, அதேமாதிரி ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. குக்கிங் ஆயில் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதில் எண்ணெய் சூடானதும் ஒரு 3/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 3/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே 2 மிளகாய் வத்தல், காஞ்ச மிளகாய் வத்தலை பிச்சு உள்ளே போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சு வந்ததும் நாம் கட் பண்ணி வச்ச சுரக்காயை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சுரக்காயை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு பல்லாரி, பெரிய பல்லாரியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடயே ஒரு தக்காளி சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் ஆகி வெங்காயம், தக்காளி, நம்ம தாளித்த கடுகு, கடலைப்பருப்பு எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே நம்ம அரை வேக்காடு வேக வச்ச சிறுபருப்பும் சேர்த்து ஒரு கிளறிட்டுக்கோங்க. சிறுபருப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொறுமையாக செஞ்சால் இந்த கூட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரே 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, அவ்வளோதாங்க. வேறு எதுவும் தேவையில்லை. காரத்துக்கு ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாயை போட்டு அரைச்சிருக்கோம், இதில் வத்தலும் கலந்துருக்கும். இப்போது இந்த பொடியை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும். ஹையில் வச்சா அடி பிடிச்சிரும். அதனால் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் கிளறி விட்டு வேக விட்டு திரும்பவும் மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. காயை செக் பண்ணி பார்த்தேன், வெந்திருக்கான்னு. நல்லாவே வெந்துருச்சு. இப்போது நாம் அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி வச்சதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுடலாம். 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போது நல்லா வெந்து வந்துருச்சுங்க. சூப்பரான சுரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு சைடிஷாக நல்லாயிருக்கும். ரசம், சாம்பார் எது வச்சாலும் இது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த சுரக்காய் கூட்டு நல்ல மெடிசினல் ஒரு காய்கறி. உங்களுக்கு உடம்புல உள்ள ஊளைச்சதைன்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகளை
கரைச்சி வெளியே எடுக்கக்கூடிய தன்மை இந்த சுரக்காயில் இருக்குது. வாரத்துக்கு 2 முறை நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லது. செஞ்சு பார்த்துட்டு இதே மெத்தடில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வேறு ஒரு டிஷ்ஷோட திரும்பவும் நான் உங்களை சந்திக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.